பிரியமானவர்களே, இந்த யூடியூப்பை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அங்கே அதிகமாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும், இன்னும் அதிகமான தேசத்து மக்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் முடிந்தால் நாங்கள் பல மொழிகளிலும் இதை கொண்டு வர திட்டம் போட்டிருக்கோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய பாதைகளை யார் டைரக்ட் பண்ணுறது? இன்றைக்கி உன்னுடைய பாதைகளை யார் டைரக்ட் பண்ணுறது? கர்த்தரா, நீ பண்ணுறியா? நீயே பண்ணிக்கிறியா? நீயே பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ், யூ ஆர் இன் ரைட் நவ் இன் ட்ரபிள். சேஞ்ச் யுவர் லைஃப். Say back to the Lord God. Say, Lord, I'm sorry. இதுதான் அவர் எதிர்பார்க்குறது. சாரி, நான் தவறு பண்ணிட்டேன், நான் என்னுடைய சொந்த புத்தியில் சாஞ்சிட்டேன், நீங்கள் என்ன எடுத்து பயன்படுத்துங்க, நான் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கணும். நம்ம ஆளுங்க அடிக்கடி மன்னிப்பு கேட்பாங்க, டெய்லி மன்னிப்பு கேட்போம், விட்டால் டெய்லி தான் செய்துட்டு இருப்போம். இப்போ செவ்வாய்ப்படுத்துவார். அப்போ 2வது சொல்கிறது, அவர் முன் பாதையில் செவ்வாய்ப்படுத்தார். 7வது வசனம் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ புத்திமான் எண்ணாதே, நீ ஒரு வைஸ் ஃபலோன்னு எண்ணாத. இன்றைக்கி மக்களுக்கு அதுதான் பிறகு, ஐ ஆம் வெரி இன்டெலிஜென்ட், நான் ஐ ஹவ் டன் பிஹெச்டி. என்னையாப்பா பிஹெச்டி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஒன்றும் கிடையாது. What did your PhD help you? Nothing. Have you solved any problems of your life? No. Am I pleasing God? No. I am not, again, here also, நீங்கள் PhD-ஐ பற்றி நான் குறை சொல்லலை. PhD படிங்க, நல்லது. ஆனால் அந்த PhD தான் உலகமே நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை, கர்த்தர் உங்கள் உலகமாக இருக்கட்டும், தேவனாய கர்த்தர் உங்கள் உலகமாக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உன்னை ஞானி என்று எண்ணாத வேண்டாம், விட்டுடு, கர்த்தருக்கு பயப்படு. இந்த வசனத்தை எப்படி படிக்கலாம்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, 1. 2, கர்த்தருக்கு பயப்படு. 3, தீமையை விட்டு விலகு. 1 தீமையாக தோணும், இன்னும் தீமையிலே இருப்ப, எல்லாத்தையும் விட்டு விலகு. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்கன்னு போகிறதுக்கு, பார்ட்டிக்கு போகிறதுக்கு உன்னை கூப்பிடல கர்த்தர். கர்த்தர் உன்னை தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் எல்லாத்துக்கும் மேலாக நீ நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறாரு. நீ பார்ட்டியில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு காம்ப்ரமைஸ், காட் வில் காம்ப்ரமைஸ் அப்படின்னு நினச்சின்னா பண்ணவே மாட்டார். எட்டாவது வசனம் போட்டிருக்க, அது உன்னோட இப்படி செய்யும் போது அது உன் உடலுக்கு ஆரோக்கியம். இட்ஸ் அ மெடிசன். ஆட்டோமேட்டிக்கலி தட் டர்ன்ஸ் இன்டு மெடிசன். மெடிசன் ஒன்றும் இல்லை, மெடிக்கேட்டட் ஃபுட். நம்ம சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உடலுமக்கெல்லாம் ஆரோக்கியம். எது? தேவனுடைய வார்த்தை. அதான் கர்த்தர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க முதல்ல. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் ரிலிஜியஸ். Don't think that you can please God when you are religious. No religion can take you to God. That's the reason God has to come down. If the religion is taking you to God, God did not have come down. God cannot. He says, follow me. What did Jesus say?
என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்தார், அவர் என்ன சொன்னார்? ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, whomever he sees he will follow me. என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன். தென் ஃபாலோ மீ. அப்படின்னா அவர் வழிகளில் நட அப்படின்னு அர்த்தம். இயேசுநாதர் யாருக்காவது பயந்தாரா? ஒருத்தருக்கும் பயப்படல. பர்ஃபெக்ட் லைஃப், 33.5 years பர்ஃபெக்ட் லைஃப். நம்ம கேட்கலாம் குறைச்சி வயசு தானே. இல்லை, தட் இஸ் இன்டெண்டட் லைஃப். அவர் அவ்வளோதான் இருக்கணும்னு விரும்பினார். 33 வருஷத்தில் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவருடைய தீர்மானங்கள். அதுதான் பர்பஸ், அவருடைய பர்பஸ். முடிஞ்சது, போயிட்டார். இன்னைக்கான போல நம்ம கூடவும் ஆவியானவராக சுற்றி கொண்டிருக்கிறார். நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். இப்போ என் மூலமாகவும் பேசுகிறார். இது மாதிரி நிறைய பிரசங்கியார் முன்னாடி மூலமாக பேசி கொண்டு தான் இருப்பார். உனக்கு உடலுக்கு ஹெல்த் வேணுமா? வேத வசனத்தை வாசி, வேத வசனத்தில் தியானமாயிரு. ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இதில் பிரியப்படுகிற, நான் செய்கிறதில் பிரியப்படுவாரா? நம்ம சினிமா பார்க்குறது, தம் அடிக்கிறது, இது மட்டும் இல்லை. நம்ம வெட்டி பேச்சு பேசுகிறோமே, அதுலேயும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசுகிறோமா? ஒருவரையும் குறை சொல்லாதே. இது கர்த்தர் சொல்கிற காரியம். ஆனால் டெய்லி குறை சொல்லிட்டு இருப்போம். கொஞ்சம் பார்ப்போமே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இந்த காப்பு நாடாக்கள்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டு அழகாக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்குறதே இல்லை. இவங்க யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, பாதி பேர் தங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ ரியலாக நீ ஜெபம் பண்ணுற? நீ தனியாக இருக்கும்போது. நீ தனியாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசுகிற, அதுதான் ஜெபம். படிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ணுற, இந்த ஜெபத்துக்கு பதில் வரணும்னு சொன்னா நீ என்ன செய்ய? பண்ணு. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்தரங்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுது. இங்கே தான் ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு உட்காந்து கதை பேசுறது இல்லை. ஐ ஹோப் நம்ம நைட் ப்ரேயர் டைமில் அப்படி பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. எனக்கு ஒரு நாள் திடீர்னு கேட்பேன், டோன்ட் டாக் யுவர் பர்சனல் திங்ஸ் ஆர் டோன்ட் க்ரை யுவர் ப்ராப்ளம்ஸ் டு காட். எதுக்காக வந்தியோ அதுக்காக போ, அதுக்காக அவருக்கு கொடு, அவர் பதில் கொடுப்பாரு. ப்ளஸ் உன் பர்சனல் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார். ஆனால் நீ அங்கே புலம்பிட்டு இருக்கிறது எதுக்காக வர? உன்னோட ப்ரேயர், நைட் ப்ரேயரில் 500 பேர் வராங்கன்னு ஜெபம் பண்ணுறியா? 1000 பேர் வராங்கன்னு ஜெபம் பண்ணுறியா? இல்லாட்டி அவங்க எல்லாருக்குமே பதில் வருதுன்னு ஜெபம் பண்ணுறியா? அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாருன்னு ஜெபம் பண்ணுறியா? Shut yourself. How much time you are shutting yourself alone with? How much time you are spending alone with the Lord God? இதுதான் ப்ராப்ளம். இந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும், இந்த பிரச்சனை நம்மளுக்கு if we don't spend time alone with the Lord God, we are losing our way. We are losing sight.
Rustaf always sings a song, night falls, I lose my sight. Night falls-னா நைட் இறங்கின இல்லை, நைட் டைம் ப்ராப்ளம் வரும்போது I lose my sight because I don't keep my eyes on God, I lose him. Shut yourself inside alone with the Lord God. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, பேசு, அவர்கிட்ட பேசு, அப்பான்னு பேசு. அவரும் அப்பா தான், தகப்பனேன்னு பேசு. அப்போ அவர் ரெடியாக பதில் சொல்வார். நீ 4 பேரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நீயும் அவங்களும் பேசிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கதை பேசிட்டு வந்தீங்கன்னா அது ஜெபம் இல்லை, அது அட்டூழியம். நான் யாரையும் ஹர்ட் பண்ணுன்னு சொல்லலை, ஆவியானவர் முக்கிரமாக என் மேலே இறங்கியிருக்காரு, அதனால் சொல்கிறேன். If at all you pray, when you are really praying, when you spend time alone with the Lord God. இயேசு சிஷ்யரில் கூப்பிட்டு பார்த்தாரு, அவன் ஒருத்தரும் வரல. அவர் தனியாக தான் மலையில் போய் ஜெபம் பண்ணார், டெய்லி ஜெபம் பண்ணார், தனியாக போய் ஜெபம் பண்ணார். ஏனென்றால் நம்மளுக்கு ஒரு மாதிரி வைத்து விட்டு போகிறோம். அவருக்கு ஜெபம் பண்ணணும் தேவையில்லை, அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு மாதிரி வைக்கணுன்றதுக்காக வைத்து போடுறோம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அது மாதிரி தனியாக ஜெபம் பண்ணுறோம்? And we think, we say we have spent enough time with the Lord God. No, we don't spend time with the Lord God. This is the problem. So we fail. And we say, once we fail, oh Lord, you let me down. என்னை கையை விட்டுட்டீங்க. இல்லை, கையை பிடிக்கவே இல்லை அவர். நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய். நீ எப்போ உன் ஜபத்தை கேட்பாரு, நீ ஷட் யுவர் செல்ஃப் இன்சைட் a room. God doesn't want decorative prayers. God doesn't listen to the prayers whom you think that you are attacking a person or something, you're conveying the message to a person. No, God doesn't do that. God directly, he comes, my son, you do this in war. Avladhan, that's all. I don't like this in cleaner சொல்லிட்டு போயிடுவார். So, தேவ ஜனமே, if you want to be healthy and wealthy and prosperous life, listen to the word of God. இதை எடுத்து நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? வேதவசனம். அவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா? அவரோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைக்கிறவன் அவன் குற்றவாளியவான் ஒன்றையோ ஒன்றை போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கோம். அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது உன் ஆவிக்கு ஆரோக்கியம், அது உன் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். No cancer, no TB, no disease can touch you because the word of God is inside you. You are not going to accuse anybody. You are not going to do anything. You will always be pleasing God and God is be pleased with you and he won't allow anything to touch you. ஒரு காரியமும் உன்னை தொடாவிடாதவரை பாதுகாத்துக் கொள்வார். நாம் ஏன் தொடப்படுறோம்னா, we don't spend time with the Lord. And we think that we are wise. குறுக்கு வழியில் போவாதீங்க. Don't claim a shortcut and think that God is pleased. God is not pleased. சவுலுக்கு சொன்னார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லைன்னு. அவர் சொல்லிட்டு ஒரு தடவை மாற்ற மாட்டார். இது சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொன்னது. தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு வேணும், நம்ம உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணும்.
இன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பெனிங்க சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே வரதுக்கு முன்னால் கூட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆள் பற்றி டிவியில் அந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தான். இந்த இதில் இன்சூரன்ஸ் எடுங்க, இந்த இன்சூரன்ஸ் எடுங்க, நீ வயது நாட்களில் உனக்கு வியாதி வராது, இன்சூரன்ஸும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது சொன்னால் நான் உடனே குற்றவாளி ஆவேன், தீர்க்கப்படுவேன் உலக பிரகாரமாக. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் தவறுன்னு சொல்ல. If you don't want to waste your money, be right with the Lord God. That's enough. He will protect you. அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார், வியாதியே வராதபடி. எத்தனை பேர் கொரோனாவில் அடிபட்டாங்க, எத்தனையோ பேர் பொழைச்சி தானே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு டெட்லி டிசீஸ் வந்தால் கூட அத்தனை பேர் போயிட்டுருக்கணுமே, போகலையே. அதே இப்போ ஃபேக்குன்றாங்க, கொரோனாவே ஃபேக்குன்றாங்க. அது எல்லா லேப்ஸும் எல்லாமே பண்ணாங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்க, ரைட், உண்மைதான். ஆனால் எத்தனையோ பேர், நிறைய பேர் இறக்காத தான் இருந்தாங்க. கேட்டால் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. God has super science. He says He will protect you, He will guide you, He will guard you, provided we are with Him all the time. ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்துடு, தீமை விட்டு விலகு, அது உன் ஆவிக்கு ஆரோக்கியம், உன் உடலுக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊன். இதுதான் லைஃப். May God bless you, prosper you. Time up. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இன்னும் அடுத்த நாளில் படிப்போம், ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறதுக்கு. என் தேவனாய் கர்த்தாவே, நீர் கிருபை தாரும். உமது பேச்சை கேட்டு நாங்கள் நடக்கிறதுக்கும், எங்கள் வழிகளெல்லாம் உம்மை சிந்தித்துக் கொள்வதற்கும் நினைத்து கொள்வதற்கும், கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படுவதற்கும், வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்களை கேட்கறதுக்கும், எங்கள் காதுகளையும் எங்கள் எல்லாவற்றையும் உடல் எல்லா பகுதிகளையும் செவ்வாய்ப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே எங்கள் காதுகளை ஜொலித்து கொண்டிருக்கட்டும். ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் அப்பா. கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் உண்மை நாடி வருகிறார்கள். என் தேவனாய் கர்த்தாவே, நீர் அவர்களை கைவிடாதீரும், அதை பிடித்துக்கொள்ளும், வழி நடத்துங்கப்பா. எத்தனை பேர் வேதனைகளில் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் கஷ்டங்களில் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.